மகளிர் சுயோதவி குழுக்கள் கௌரவித்தார். மூலமாக வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தற்பொழுது நமக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த மழையின் காரணமாக புயல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதற்கு நம்முடைய பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கணும். வீட்டு ஓரத்தில் மழை தண்ணி தேங்காமல் இருக்கணும். அடுத்து வருத்தவாரிகள் மழை தேங்கி நிற்கக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தால் நமது ஊராட்சியே தூய்மையாகிவிடும் என்பதை இந்த கிராம சபையில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தூய்மை பாரத இயக்கம் ஊரகம். நமது ஊராட்சியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கழிப்பறை கட்ட வேண்டும் என்று அரசு உத்தரவு. அது கிட்டத்தட்ட நமது ஊராட்சியில் 70% நிறைவடைந்துள்ளது. இந்த ஒரு 30% கழிப்பறைகள் கட்ட வேண்டியுள்ளது. வரும் காலங்களில் அதிகம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை இந்த கிராம சபையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். நமது ஊராட்சியில் தற்பொழுது செங்கீரை கருவிஞ்சி கண்மாய் வருத்துவாரி பணி மேற்கொள்ளப்பட்டு அந்த பணி நடைபெற்று வருகிறது என்பதை இந்த கிராம சபையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஜல்ஜீவன் இயக்கம். நமது ஊராட்சியில் ஜல்ஜீவன் இயக்கம், அதாவது வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு. நமது ஊராட்சியில் மேனாம்பட்டி, பத்தைக்காடு, ஆலங்குடி ஆகிய கிராமங்களில் குடிநீர் இணைப்புகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமது கிராமத்தில் மட்டும் இன்னும் அந்த பணி துவங்கப்படவில்லை. அந்த பணிக்கான ஒர்க் ஆர்டர் வந்துள்ளது. குறைவாக வந்துள்ளதால் தலைவர்கள் முழுமையாக எங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்தி இருக்குது. அதுன்னு எல்லா வீட்டுக்கும் வர்ற மாதிரி அதே ஆர்டரை வாங்கிக்கிட்டு உங்கள் செங்கலில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்பதை இந்த கிராம சபையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கிராம ஊராட்சி சேவை மையம் அல்லது ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் நிறுவப்பட்டுள்ள டான் பீல்டின் இளையதள உபகரணங்கள் மற்றும் கண்ணாடி இலைகளை பாதுகாத்தல் குறித்து நமது ஊராட்சியில் இந்த டான் பீனட் என்ற இளையதளம் உபகரணங்கள் நமது விபிஆர்சி பில்டிங் அப்படின்னு இங்கே ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தில் அந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த கருவியின் மூலம் நம்ம பஞ்சாயத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கப்பட இருக்கிறது. அதனால் அந்த உபகரணங்களை வேறு யாராவது தவறான நடவடிக்கைகளோ இல்லை திருடு சம்பந்தமாக தெரிந்தாலோ உடனே நீங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை நமது ஊராட்சி பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்றத்துக்கும் உள்ளது என்பதை இந்த கிராம சபையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கிராம வளர்ச்சி திட்டம் 2025-26 தொடர்பான அனைத்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டத்தினை வலுப்படுத்த இந்த ஊராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை இந்த கிராம சபையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக 2025-26 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஃபேஸ் 2 எடுக்கப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் தேடப்பட்டுள்ளது. அப்பணிகள் ஊராட்சி மன்றத்தில் எடுக்கப்பட்டு அதன் மூலம் அதை தீர்மானமாக ஏற்றி அந்த பணிகளை வாங்குவதற்கு நமது ஊராட்சி மன்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதை இந்த கிராம சபையில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சார் தீர்மானத்தை படித்து சொல்லிடுறோம் சார், ஏற்றி தந்துருங்க சார். என்னென்னா எங்கள் விஓ ஆஃபீஸு செங்கீரை கிராமத்தில் செங்கீரை ஊராட்சியில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா ராயாபுரம் ஊராட்சியில் அதுக்குன்னு ஒரு கட்டடம் அமைச்சர் ஃபண்டில் கொடுத்து இங்கே இருந்து அந்த விஓ ஆஃபீஸு மாற்றம் செய்து ராயாபுரம் போயிடுச்சு. நம்மளுக்கு 3 நாள் திறக்கிறேன்னு சொன்னாங்க, இதுவரையும் திறக்கலை.
நம்ம கேட்டோம்னா அந்த 189 2 வாட்டி வாங்கிட்டேன். என்னாலலாம் போய் 2 வருஷம்லாம் உள்ள இருக்க முடியாது, விளையாடாதீங்க. நான் அதனாலதான் நீங்களாம் பயப்படாதீங்க. நீங்க 10 பேர் தான் வந்திருக்கோம், அமைச்சர்லாம் போயிட்டாங்கன்னு. இங்க நடக்கிற விஷயம் வந்து என்ன தெரியுமா, எல்லாரும் என்னைய மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு வேணாலும் துணிச்சு வர்றேன். என்னை கூட உள்ள வச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன் 2 வருஷம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? அதனால பயந்து யாரும் வரல. அதுதான் ரீசனை ஒழிச்சு இங்க யாரும் வரக்கூடாது. இன்னொரு உரிமையை சொல்றேன், கருத்துரிமையே இந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. 5 பேருக்கு மேல கூடக்கூடாதுன்னு சொல்லி 2 வாட்டி சட்டம் 189/2 வழக்கு எங்க அம்மா மேல தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் என் பேர்ல, சம்பந்தமே இல்லை, என் ரத்த உறவு என் சித்தப்பா பேர்ல 206 பேரை கொண்ட கல்யாண மண்டபத்தில் அடைச்சாங்க. நாங்க 3 பேருக்கு அந்த ஊருக்காளா போங்க, இல்லைன்னா நீங்க பண்ண வேண்டிய நோக்கத்தை பண்ணுங்கன்னாரு. அப்படி சொல்லும் போது நம்ம அந்த நோக்கத்தை செய்வோம்ட்டு போனோம். எல்லாரும் போறதுக்கு முன்னாடி அங்கேயே மறிச்சு அவங்க மறிச்சாங்க. வீடியோ நம்ம ஃபுல் வீடியோ வச்சிருக்கோம். மறிச்சு நம்மள கல்யாண மண்டபத்துக்கு ஏற்றினாங்க. 206 பேர் அன்னைக்கு அரஸ்ட் ஆனது. 3 பேர் மேல மட்டும்தான் குற்ற வழக்கு பதிவு பண்ணப்பட்டுள்ளது. அதுவும் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பஸ்மரியல் பண்ணோம். என்னடா அப்படி நடக்குது, நான் போய் உட்காருவோம், தூக்கிட்டு போட்டு நம்மளை அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் தான் உட்கார்ந்தேன். என்னோட சேர்ந்துதான் நீங்க எல்லாரும் வந்தீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஒரு காவல்துறை அதிகாரி அவருங்க மகளிர் காவலரை கொண்டாந்து உங்களை ஏற்ற முடியாத லெவலுக்கு அடிச்சு ஏற்றினாங்க. செங்கீரை ஊராட்சியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் இன்னைக்கு ஒரு கிராம சபை அறிவிச்சிருந்தாங்க. ஸ்பெஷல் கிராம சபை, உள்ளாட்சி கிராம சபை. நாங்கள் 2 தீர்மானம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டு கிராம சபையை முடிச்சுக்கலாம்னு. என்னன்னா எங்களுக்கு ஒரு ஜீவோ வந்துச்சு 17/8 அன்னைக்கு, 21 அன்னைக்கு திரும்பியம் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் முகாம் நடக்கும், அதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரி வருவான்னு சொல்லி எங்களுக்கு செங்கீரைக்கு ஒரு அதிகாரியை போட்டிருந்தாங்க. விளையாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து விளையாட்டுத்துறையிலேருந்து ஒரு அதிகாரி போட்டிருந்தாங்க. அவர் முன்னிலையில் வந்து பிஓ ஆஃபீஸ் என்கொயரி போகும்போது நாங்கள் வந்து அங்கே நடந்த தவறை சில விதை எடுத்து சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர்கிட்ட வீடியோவே, அவர் எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரியை தப்பு பண்ணாங்க, செங்கீரை வருவாய் கிராமத்தில் உள்ள மீனியல் தப்பு பண்ணுறாப்புல தப்பு, அதனால் அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரிமளத்தில் மாற்றிருக்கு, தவறுதலாக திருத்தப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தெளிவாக கொடுத்தாப்புல. அதுக்கு நான் உதாரணம் என்னென்னா, இந்த உண்மை நகல்னு இருக்குது, தாசில்தார் ஆஃபீஸில் பத்திரம் பண்ணப்பட்டது. இதில் தாசில்தார் கையெழுத்தம் இல்லை. எங்களுக்கு 3 வருவாய் கிராமம் எங்கள் செங்கீரை வில்லேஜ் பஞ்சாயத்து வில்லேஜுக்கு கிராம அலுவலகத்துக்கு செங்கீரை வருவாய் கிராமம், ராய ரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம், ராயாபுரம் வருவாய் கிராமம், 3 வருவாய் கிராமம் சேர்ந்தது ஒரு செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகம். இன்னைக்கு நாங்கள் மீனியல் வருவாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம், ஏன் விஓ ஆஃபீஸை இங்கே சட்டத்துக்கு புறம்பாக எடுத்துகிட்டு போனீங்க? ஏற்கனவே விஓ ஆஃபீஸு இங்கே செங்கீரையில் இருந்துச்சு, அதை வந்து செங்கீரையிலேருந்து ஒரு மாற்று ஊராட்சிக்கு மாற்றணும்னா இந்த ஊராட்சியில் தேவையில்லாத பட்சத்துக்கு தான் மாற்றணும். அவங்க வந்து இங்கேருந்து விஓ ஆஃபீஸை சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கேஸ் இருக்குது, 19/1/2024 அன்னைக்கு நீதியரசர் நீங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கணும், வந்து இந்த கட்டணத்துக்கு ஏன் நீங்கள் விஓ ஆஃபீஸ் ஒன்று கட்டுறீங்கன்னு சொல்லி நாங்கள் போட்ட கேஸுக்கு நிப்பாட்டி வச்சதை ஃபினிஷிங் பண்ணி இன்றைக்கி விஓ ஆஃபீஸ் அங்கே போயிடுச்சு. சட்டத்துக்கு புறம்பாக ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு நாங்கள் 2 தீர்மானத்தை போட்டு கோர்ட்டுக்கு போகலாம்னு 2 தீர்மானத்தை போடுறோம் சார். அது என்னென்ன தீர்மானம்? ஒன்று வந்து விஓ ஆஃபீஸ் இங்கேருந்து எங்களுக்கு போயிடுச்சு சார், அது ஒன்று. இன்னொன்று, ஒரு முகாமில் ஒரு அதிகாரி முன்னிலையில், அதுவும் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் ஒரு அதிகாரி இருந்தார், அவர் முன்னிலையில் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வீடியோ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் எடுத்து தரேன். நீங்கள் உங்கள் பஞ்சாயத்துலேருந்து கூடுதலாக 2 தீர்மானம் கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார். அது என்னென்ன தீர்மானம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சார். ஒன்று, இங்கேருந்து விஓ ஆஃபீஸ் போயிருக்கு, தவறுதலாக போயிருக்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கை தொடர்ந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு தீர்மானம் சார். இன்னொன்று வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு அதிகாரி முன்னிலையில் கொடுக்கும்போது அவர் வந்து அதை கொண்டுட்டு போயிருக்கணும், மேலே அவர் கொண்டு போகல. அதனால் அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் போட்டிருக்க தீர்மானம் இங்கே என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வருவாய் கிராமத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணியிருக்கேன், அது ஆர்டிஓவுக்கு தெரியும், தாசில்தாருக்கு தெரியும், ஆர்ஐக்கு தெரியும், விஓவுக்கு தெரியும், முன்னாடி இருந்த விஓவுக்குன்னு தற்போதைய விஓஓ ரெங்கசாமி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஒரு தமிழ்நாடு இல்லம் தேடி முகாமில், முதலமைச்சர் முகாமில், வேறு எதுலேயும் கொடுக்கல. அந்த அதுக்கான ஜீவோவே வச்சுருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு அமைச்சர் மேலேயோ ஒரு அரசாங்கத்து மேலேயோ தவறுதெல்லாம் ஒரு பதிவு நான் இட முடியாது. இந்த பார்த்துக்குங்க, செங்கீரைக்கு வந்திருக்காரா,
சொக்கலிங்கம் செக்ரட்டரி தான் அதுக்கு ஒரு அதிகாரி, அவரோட சேர்ந்து விளையாட்டுத்துறை அதிகாரியும் ஒருத்தர் வந்துருக்காரு. வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அதுக்கு நாங்கள் எடுத்து முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதனால் நாங்கள் இந்த லெக்கில் தீர்மானமாக போட்டுக்கிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம்னு ஒரு ஐடியாவில் தீர்மானம் போட்டுருக்கோம். சரி, பொதுமக்களாக போட்டிருக்கோம் சார். உங்கள் பேர்? என் பேர் வந்து செங்கீரை கே சாத்தையா. நான் வந்து 5வது வார்டு உறுப்பினராக இருக்கேன். எங்கள் அம்மா வந்து தலைவராக இருக்காங்க. பேச்சுரிமைங்கிறது எங்களுக்கு கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம். வெளியில் பேசினா 189(2) விழுந்துடும் சார். அதனால் பயந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம் சார். எங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறோம் சார். இந்த லெக்கில் சட்டம் பாயாது சார். ஏன்னா இது வந்து மக்கள் கூடி அதனால தான் கிராம சபை, இது எங்களோட சபை, நாங்கள் முடிவெடுக்கிறது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட கருத்தை அழுத்தமாக பதிவு பண்ணுறோம் சார். இதுக்காச்சும் ரியாக்ஷன் இருக்குமா? இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்குறாகலாம், இல்லை நடவடிக்கை எடுப்பாகலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். அது எதனாலன்னா அந்த பஸ்படியில் நம்ம அங்கிட்டு போன நேரம் பார்த்து இங்கிட்டு எல்லாத்தையும் நம்ம அதில் ஒரு செக்ஷன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க 185. எல்லாமே தேச விரோத குற்றத்துக்கு போடுற சட்டம் 189 கட்டாத. வாங்க நீங்க ஓபன் பண்ணுங்க போங்க. என்னோட பேசினாங்க, நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத. நான் ஏன் பிரச்சனை பண்ணணும்? நான் போனேன்னா 189(2) விழுகும். நான் சட்டத்தை எதுக்க முடியுமா? சட்டத்துறை அமைச்சரை எதுக்க முடியுமா? எனக்கு என்ன பவர் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு?